அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். தியேட்டரில் அவ்வளவு பேர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து படம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஃபேமிலியோட படம் பார்க்க போன ஒரு பெண் தன்னையே அறியாமல் சாமியாட தொடங்குகிறாள். இது ஒரு இடத்துல நடந்த சம்பவமா என்று கேட்டால் பல இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி உள்ளது. குறிப்பாக ஒரு சில இடங்களில் இஸ்லாமிய பெண்கள் கூட தன்னையே அறியாமல் சாமியாடி இருக்கின்றார்கள். நான் சொல்கிற விஷயம் ஏதோ கிராமத்து திருவிழாக்களில் நடந்த விஷயம் கிடையாது. மாறாக அண்மையில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படத்தை பற்றி தான். நீங்கள் யூடியூப்பில் கருப்பு இஃபெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே இவ்வாறான நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். இப்போது அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஒரு சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது இவர்கள் ஆடிய இந்த சாமியாட்டம் உண்மையில் தெய்வ அருளாட்டமா, அல்லது நம்பிக்கை கலாச்சாரத்தோடு தொடர்பான இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஏதோ மர்மமான விஷயங்கள் இருக்கின்றதா, அல்லது உளவியலோடு தொடர்பான நரம்பியல் உண்மைகள் கூறும் ஒரு சில ரகசியங்களும் இதற்கு பின்னால் இருக்கத்தான் செய்கின்றதா? இந்த வீடியோவில் இதனை நம்ம முழுசாக ஒவ்வொன்றாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய இந்த சனீஸ் நைட்மேர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படி என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் வீடியோ கொடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களும் யூடியூப் அல்கரிதம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம முதலாவது கேட்ட மிக முக்கியமான கேள்வி, ஏன் இவ்வாறு இந்த கருப்பு படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மக்கள் தங்களே அறியாமல் சாமியாடினார்கள்? இந்த நிலைக்கு ஏன் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஆளானார்? இதற்கு பின்னால் இருக்கும் காரணிகளை இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவது காரணி என்ன அப்படி என்றால் ஒளி மூளை ஒத்திசைவு மற்றும் நாடி துடிப்பு, அதாவது ஆடியோ விஷுவல் பிரெயின் என்டர்டைன்மெண்ட் என்று இதற்கு கூறுவார்கள். இந்த கருப்பு திரைப்படத்தில் சாய் அபியங்கர் இசையமைத்த ராத்திராசன் அதே போன்று காட்மூட் இந்த இரண்டு பாடல்களையும் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படி என்றால், இதில் கிராமப்புற பாரம்பரிய இசைக்கருவிகளான உடுக்கை, தவில், பம்பை, உடுமி போன்ற பல்வகையான நாட்டுப்புற கிராம இசைக்கருவிகளின் தாளக்கட்டு மிக வேகமான அதிர்வெண்ணில் தொடர்ச்சியான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஸோ இவ்வாறான ஒரு தாளக்கட்டோடு சேர்த்து விஷுவலாக சிவப்பு கலர் பேக்ரவுண்ட் லைட் தீம் ஒர்க்கும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அறிவியலில் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படி என்றால், மனித மூளையானது ஒரு குறிப்பிட்ட ஒலியை ஒரு ஃப்ரீக்குவன்சியில் தொடர்ச்சியான முறையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் போது மனித மூளையினுடைய பிரைன் வேவ்ஸ் ஆனது தன்னை அறியாமல் அதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்வதாக கூறுகிறார்கள். இதற்கு நரம்பியல் வல்லுநர்கள் பிரைன் வேவ் என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றும் இந்து திருவிழாக்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில நபர்கள் சாமியாடி அருள்வாக்கு கூறுவது இன்றும் பரவலான முறையிலே மிகவும் தெய்வீனமாக நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். இதற்காக உடுக்கை, தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளை தொடர்ச்சியான ஒரு ஃப்ரீக்குவன்சியிலே ஒலித்து கொண்டே இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு சாமி வந்து அவர்கள் ஒரு அருள்வாக்கு கூறுவார்கள். இது இந்துக்களால் பெரிதும் நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். இதே டெக்னிக்கை தான் சாய் அபியங்கர் இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த காட்மூட், ராத்திராசன் பாடல்களுக்கு இவ்வாறான இசைக்கருவிகளின் ஒருமித்த இசையோடு சேர்த்து ஒரு சிவப்பு கலரில் உள்ள பேக்ரவுண்டையும் கொடுத்து தொடர்ச்சியான முறையில் அந்த ஃப்ரீக்குவன்சியில அந்த பேஸோடு சேர்ந்த சவுண்டை தொடர்ச்சியாக கொடுக்கும்போது மனித மூளையானது ஒரு பரவச நிலைக்கு மாற்றமடைவதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். இதனை உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விழிப்பு நிலை என்று கூறுகிறார்கள். அதாவது ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். இதன் காரணமாகவே தன்னை அறியாமல் பரவச நிலையில் ஒரு ஆவேசமான நடனத்தை தன் உடம்பில் இருந்து வெளிப்படுத்துவதாகவும் அறிவியல் கூறுகின்றது. இரண்டாவது மிக முக்கியமான காரணி கூட்டு உளவியல் மற்றும் உணர்ச்சி தொற்று அல்லது உணர்ச்சி பரவல் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது நமக்கு தெரியும், நம்ம வணக்க வழிபாடுகளுக்கு கோவில், பள்ளிவாசல், அதே போன்று சர்ச் இவ்வாறான இடங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு போவதாக நாம் நம்பினாலும் கூட அறிவியல் ரீதியாக நாம் அங்கே போய் வரும்போது அங்கே வந்து செல்கின்ற நல்ல மனிதர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கின்ற நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கி நம்மை ஒரு பாசிட்டிவான மனிதராக மாற்றுகின்றது என்று அறிவியல் நமக்கு தத்ரூபமாக நிரூபித்திருக்கின்றது. அதனால்தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் போய் வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு வாருங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். அதே போன்றுதான் மனிதர்கள் குழுவாக ஒரு நெருக்கமான இடத்திலே இருக்கும்போது ஒரு மனிதனுடைய எனர்ஜி இன்னொரு மனிதருக்கு தாவுவது அல்லது பரவுவது, அதே போன்று அந்த இடத்திலே ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த கலெக்டிவ் எனர்ஜியுடைய
ஒரு சில பரவலுக்குரிய ஒரு தளம், ஒரு ஃபீல்ட் அங்கே உருவாக்கப்படுகின்றது. ஸோ இந்த தியேட்டரில் அந்த காட்சிகளோடு கூடிய இவ்வாறான ஒலியமைப்புகள் தொடர்ச்சியாக இசைக்கப்படும் போது, அதற்கு கட்டுப்பாட்டு ஒரு நபர் முதலாவது ஆடத் தொடங்கும் போது, அது எமோஷனல் பரவல், உணர்ச்சி பரவல் அல்லது உணர்ச்சி தொட்டு மூலமாக மற்ற மனிதர்களுடைய தடைகளை, ஆழ்மன தடைகளை உடைத்து அவர்களையும் இவர்களோடு சேர்த்து ஆட வைக்கின்றது. இதனை நீங்கள் இந்துக்களின் திருவிழாக்களில் நன்றாக அவதானித்திருப்பீர்கள். ஒரு மனிதர் சாமியாடி அருள்வாக்கு கூறிக்கொண்டிருக்கும் போது அதனை சுற்றியிருக்கின்ற நபர்களில் 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ ஆங்காங்கே ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஸோ இது அறிவுபூர்வமாகவும் நம்பிக்கை ரீதியாகவும் நிரூபணமான ஒரு விஷயம். இதனை கலெக்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்வார்கள். ஸோ அது இனம், மதம், சாதிகளை தாண்டி அது ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் இந்த கலெக்டிவ் எனர்ஜியினுடைய தாக்கத்தின் மூலமாக அவளும் ஆடச் செய்கின்றாள். மூன்றாவது மிக முக்கியமான காரணி நமது ஆழ்மனதிலே பதிந்திருக்கின்ற கூட்டுப்படிமங்கள், கல்ச்சரல் ஆர்க்கிடைப் என்று கூறுவார்கள். அதாவது கருப்பு சாமி அல்லது எல்லை கருப்பு, எல்லை தெய்வம், இவ்வாறு பல பெயர்களில் இந்த கருப்பு சாமி இந்துக்களால் வழிபடப்படுகின்றது. குறிப்பாக இந்த கருப்பு படத்திலே வேட்டை கருப்பன் என்கின்ற ஒரு கருப்பு சாமியை பற்றிய படமாக இருந்தாலும் பொதுவாக நாம் தேடிய விடயத்தில் நமக்கு கிடைத்தது 108 வகையான கருப்பு சாமிகள் இருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. சிலர் 24 வகையான கருப்பு சாமிகள் என்று கூறுகிறார்கள், சிலர் 108 வகையான கருப்பு சாமி இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஸோ இந்த கருப்பு சாமியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஊர் காவலிலும், ஒவ்வொரு ஊர் எல்லையிலும் காவல் தெய்வமாக ஏழைகளின் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அல்லது அநீதியை தட்டி கேட்கின்ற ஒரு காவல் தெய்வமாக இது இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஸோ தமிழ்நாடு, இலங்கை போன்ற இடங்களில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றாக வாழும் நமது கலாச்சாரத்தில் இது அனைத்து மனிதர்களின் உணர்ச்சியோடும் கலந்த ஒரு ஆழ்மனது கூட்டுப்படிமமாக இருக்கின்றது. ஸோ அதன் வெளிப்பாடாக கூட இவ்வாறான திரைப்படங்கள், அதே போன்று நீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சூர்யாவினுடைய ஒரு சில நடிப்புகள் மனிதர்களை அந்த இடத்தில் நீதியின் வெளிப்பாடாக காட்டி அந்த தியேட்டரை ஒரு திருவிழா கோலமாக அல்லது உன்னதமான ஒரு இடமாக மாற்றி அமைத்து மனிதர்களை பரவச நிலைக்கு கொண்டு வந்து கூட இந்த நிகழ்வுகள், இந்த சாமி ஆட்டங்கள் நடைபெற்றதாக அறிவியல் நமக்கு கூறுகின்றது. நான்காவது மிக முக்கியமான காரணி மரபணு நினைவாற்றல், ஜெனட்டிக் மெமோரி என்று கூறுவார்கள். அதாவது நமது முன்னோர்கள் தலைமுறையாக காலங்காலமாக திருவிழாக்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், மண்ணின் கலாச்சாரத்தை பேணுகின்ற திருவிழா கோலங்கள் போடுகின்ற இசைக்கருவிகளோடு தொடர்பான திருவிழாக்களில் காலமாக இருந்து வந்தவர்கள். ஸோ நமது மரபணுக்களிலும் எங்கோ ஓரிடத்தில் இவ்வாறான இசைகளும் இவ்வாறான திருவிழா கோலங்களும் மரபணுவிலே பதிந்திருக்கின்றது. ஸோ இவ்வாறான நிகழ்வுகளோடு தொடர்புடைய ஒரு சில குறிப்பிட்ட சூழல் உருவாகும் போது நமது மரபணுக்களிலே இருக்கின்ற தேக்கி வைக்கப்பட்ட நினைவுகள் நம்மை அறியாமல் வெளிப்படுத்தப்பட்டு அதன் விளைவாகவும் இந்த சாமியாட்ட நிகழ்வு நடைபெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஸோ இந்த கருப்பு திரைப்படத்தை பார்த்துவிட்டு மக்கள் சாமியாடிய விடயம் வெறும் மூட நம்பிக்கையோ அல்லது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ அல்ல, மாறாக இது ஒரு தூய்மையான நம்பிக்கை, அதை போன்று கலாச்சாரம், அதை போன்று நரம்பியல், இந்த மூன்றோடும் தொடர்புபட்ட ஒரு விஷயத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த சாமியாட்டத்தை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையாளர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை சினிமா என்கின்ற இந்த ஒரு தளம் மனிதர்களின் நம்பிக்கையோடும் உணர்வுகளோடும் எவ்வாறு தன்னை ஆழ்படுத்திக் கொள்கின்றது, எவ்வாறு இந்த மனித உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்றது என்பதற்கு ஒரு வாழும் உதாரணம்தான் இந்த கருப்பு படம். இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜியின் இயக்கமும் சூர்யாவின் அபரிமிதமான நடிப்பும் சாய் அபியங்கரின் அதிரடி இசையும் சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டரை திருவிழா கோலமாக மாற்றிய ஒரு நிஜமான நிகழ்வுதான் இந்த கருப்பு திரைப்படம். இந்த கருப்பு திரைப்படத்தில் ஏற்பட்ட எதிர்வினைகள், விசித்திரமான நிகழ்வுகள், சாமியாட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாம் கூறிய விடயங்களை நீங்களும் தியேட்டரில் படம் பார்க்கும்போது உணர்ந்தீர்களா? உங்களுடைய பதில்களை கொமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அவ்வாறு பிடித்திருந்தால் ஒரு லைக்கை போட்டுட்டு கொமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு இது தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு விசித்திரமான, மர்மமான, அமானுஷ்யமான, ஒரு துல்லியமான டீட்டெயில்டு வீடியோவோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சனீர். நன்றி, வசலாம்.